ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காயை வச்சு சூப்பரான ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்காக நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ சின்ன வெங்காயம் தான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருவாங்க. ஸோ இது கூட 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். மசாலான்னு பார்த்தா இது அதிக மசாலா இல்லை, 3 மசாலா தான். சாம்பார் பவுடர் வந்து 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்பைசி வேணும், உங்களுக்கு எந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸ்பைசியும் புளி பசங்களும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். ஸோ இது வெட்டுறது எப்படி கட்டுறது பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை கட் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக அபிஞ்சு வரும். ஸோ அதனால தான் குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எப்பவும் போல் லைன் போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்குவோங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இடித்து போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இப்போதைக்கு இல்லை, பெரிய வெங்காயம் போடுறேன். அந்த மாதிரி இதை கட் பண்ணிப்போம். அதுவும் வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் அதிகம் போடல, சின்ன வெங்காயம் அதிகமாக போடலாம். பெரிய வெங்காயம் அதிகமாக போட்டு இனிக்க ஆரம்பிச்சிடும், அது நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் 3 வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இதையே கொட்டு கட்டியாக கட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் ஸ்டம்ப்ஸை ரிமூவ் பண்ணிடலாம் நான் சொல்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு தக்காளியை வந்துட்டு கட் பண்ணிப்போம். ஸோ இதையே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு. எப்போவுமே இதோட அடி காம்பை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி இதை குட்டிக்கிட்டே இருக்குங்க, எவ்வளோவா. இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டை கத்தி வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுருக்கோம். க்ரஷ் பண்ணியும் போடலாம், வேணா கட் பண்ணி போடுங்க. க்ரஷ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் க்ரஷ் பண்ணி போடுறேன். கட் பண்ணதை விட க்ரஷ் பண்ணது ஈஸி தான். ஸோ இதையும் க்ரஷ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை இப்போ கட் பண்ணிப்போம். நம்ம ஆல்ரெடி மோர் குழம்புக்கு எப்படி கட் பண்ணுவோம் அதேமாதிரி தான் 1 இன்ச்சு சைஸுக்கு வெட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 சைட்லையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 இன்ச்சு சைஸுக்கு கட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு ஈவனாக கட் பண்ணிக்குவோங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி ஈவனாக இருக்கும் நல்லா சைஸும். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஈக்குவல் சைஸில் கட் பண்ணியிருப்பேன். அப்போ தான் ஏன்னா குக் ஆகும்போது ஈக்குவலாக குக் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் ஈவனாக கட் பண்ண சொல்கிறது. நான் இதுக்கு வெண்டைக்காய் கொஞ்சம் கூட தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வெண்டைக்காய் கூட இருந்தால் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால தான் நான் வெண்டைக்காய் கூட போடுறேன். நீங்கள் ஒரு 6-7 வெண்டைக்காய் இருந்தால் கூட காணும். ஸோ ரொம்ப வெண்டைக்காய் போடணுன்ற அவசியம் இல்லை. மோர் குழம்புக்கு சொன்னது மாதிரியே தான் இதுக்கு வெண்டைக்காய் கூட போடணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு வெண்டைக்காய் கூட தான் எனக்கு பிடிக்கின்றதால தான் நான் ஒரு வெண்டைக்காய் போடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறது பார்ப்போங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் எப்பவும் போல் கொஞ்சம் இதுக்கு ஆயில் வந்து கூட விட போகிறோம். ஏன்னா அப்போ தான் வெண்டைக்காய் நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ண போகிறோம் எப்பவும் போலேயே. ஸோ அதுக்கு ஆயில் மட்டும் கொஞ்சம் கூட விட்டுப்போம். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூட போட்டுட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ அப்போ தான் வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மை வந்துட்டு போகும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை ஆயிலில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண சொல்கிறது. நான் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெண்டைக்காயை கட் பண்ணி பண்ணுவாங்க, அந்த மாதிரி கட் பண்ணி காய வைப்பாங்க. உங்களுக்கு பெருசாக கட் பண்ணி காய போட்டிங்கன்னா காயாது. ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஆயிலை கூட விட்டுட்டு நல்லா சாத்தியம் பண்ணி எடுத்தாலே அதில் இருக்க வளவளப்பு தன்மை வந்துட்டு போயிடும். நல்லா ஒரு 4 to 3 மினிட்ஸ் சாத்தே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வெண்டைக்காய் வந்து வதங்கியிருக்குன்ட்டு. ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் ஸ்டெயின் பண்ணி ஆயிலில் ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ நல்லா ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை எடுத்துப்போம்.
இப்போ இதே ஆயிலில் தான் அடுத்தது நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதனால் ஆயில் பேலன்ஸு கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ இதே ஆயில்லையே அடுத்து என்ன சேர்ந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், வெந்தயம், கடுகு ஃபஸ்ட்டு இது கூட போட்டுப்போம். இது நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் உடனே இது கூட வெட்டி வச்சுருக்க பூண்டும் வெங்காயத்தையும் இது கூட போட்டுப்போம். போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா கரையிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துப்போம். தெரியும் கலர் வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ இப்போ இந்த டைம்லேயே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிப்போம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா ஒன்று பைண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. என்னடா ஆயில் ஒரு மிளகுன்னு பார்க்க வேணாம், பின்னாடி நம்ம ஆட் பண்ண போகிற மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைன் அவுட் ஆக்கி இருங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. வேணும்னா உங்களுக்கு ஆயில் கம்மி பண்ணியும் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு புரியுதா அந்த புளிக்குழம்புன்றது நல்லா ஊறி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேஸ்ட் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளியே கரைஞ்சிட்டு வெங்காயமும் கரைஞ்சிட்டு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணுவோம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவை இப்போ இது கூட ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அதே டைமில் இதோட ராஸ்மலும் போடும், அந்தளவுக்கு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் எந்த அளவுக்கு இருக்குன்றது. ஸோ இதே டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அடுத்து புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிப்போம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை நல்லா 2-3 டைம் நல்லா கலந்து வச்சுட்டு புளிஞ்சிட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இதில் நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா புளி அந்தளவுக்கு போடணும்னு அவசியம் இல்லை. நான் பெங்களூர் டொமேட்டோ தான் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் தக்காளி புளி கொஞ்சம் கூட வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புளி தண்ணியை நல்லா ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுப்போம் டைம்லேயே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் இப்போ நம்ம இது கூட தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட கிரேவி வந்துட்டு ஆல்மோஸ்ட் கொதிக்குது நல்லா. இந்த டைமில் கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிப்போம். அதே டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கல அந்த வெண்டைக்காயும் இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுவோம். அந்த டைமில் ஆயிலும் பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் விடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ இதே டைமில் நம்ம பேலன்ஸ் இருக்க வெண்டைக்காயும் நல்லா அபிஞ்சு வந்துடும். நல்லா கொதித்து அந்த டைம்லேயே மேலே இருக்க ஆயிலும் பிரிஞ்சு வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ புளிப்பு காரம் முடிக்கிறீங்களே கண்டிப்பாக செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாத்தை கூட சாப்பிடும்போது இன்னும் செம்மையாக இருக்கும். என்னோடய பர்சனல் ஃபேவரட் வெண்டைக்காய் மோர் குழம்பு எந்தளவுக்கு பர்சனல் ஃபேவரட்டோ அதேமாதிரி வெண்டைக்காய் புளி குழம்பு என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்ட ஆயில் எல்லாம் பிரிஞ்சிருச்சு, கிரேவி திக்காகிடுச்சு. ஸோ வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட கிரேவி வெண்டைக்காய் புளி குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிப்போம். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி ரெசிபி பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.